காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த முடியாத ஒன்று என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டதைத் தொடர்ந்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க கர்நாடக அமைச்சரவை இன்று கூடுவதாக கூறிய சித்தராமையா இன்றே அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அனைத்துக் கட்சித் தலைவர்களின் ஆலோசனையை பெற்ற பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் கர்நாடக மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் சித்தராமையா கேட்டுக் கொண்டிருக்கிறார். கர்நாடக மக்களின் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதில் இருந்து தமது தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்றும் சித்தராமையா தெரிவித்தார். ನಾಳೆ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಮೀಟಿಂಗ್ ಕರೆದಿದ್ದೀವಿ. ಅಲ್ಲಿ ಇವೆಲ್ಲ ಸಾಧಕ ಬಾಧಕಗಳು ಇದರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಸಾಧಕ ಬಾಧಕಗಳ ಬಗ್ಗೆ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಲೀಗಲ್ ಒಪಿನಿಯನ್, ಟೆಕ್ನಿಕಲ್ ಕಮಿಟಿ ಒಪಿನಿಯನ್ ಇವೆಲ್ಲ ಕೂಡ ತಗೊಂಡು ಮುಂದಿನ ಹೆಜ್ಜೆ ಇಡ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ನಮ್ಮ ಸರ್ಕಾರದ ವತಿಯಿಂದ. ಅದರ ಜೊತೆಗೆ ನಾಳೆ 5 ಗಂಟೆಗೆ ವಿರೋಧ ಪಕ್ಷದ ನಾಯಕರ ಸಭೆ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಎಂಪಿಸು ಬೋತ್ ರಾಜ್ಯಸಭಾ ಅಂಡ್ ಲೋಕಸಭಾ ಎರಡು ಪಾರ್ಟಿ ಲೀಡರ್ಗಳು ಜೆಡಿಎಸ್ ಮತ್ತು ಬಿಜೆಪಿ ಕಾವೇರಿ ಬೇಸಿನಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗಳು ಇವ್ರದ್ದು ಕೂಡ ಮೀಟಿಂಗ್ ಕರೀತಾ ಇದ್ದೀವಿ.